ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து கோதுமை மாவு வித் மைதா கொஞ்சம் கலந்துக்கிட்டேன், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் பட்டரும், நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பட்டர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தான் பட்டர் எடுக்கிறேன். நான் ஜஸ்ட்டு டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு தெரியாது, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன் ஆஃப் பட்டர். நான் நார்மலாக பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைவேன். அந்த மாதிரி பிசையும் போது நல்லா சாஃப்டாக வரும். இந்த பட்டரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சப்பாத்திக்கு. ஸோ நீங்கள் சப்பாத்தி மாதிரினா பண்ணலாம், இல்லை நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சமாக சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பரோட்டா மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒரே முறை நிறைய தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். நான் இது வந்து ஆஷிர்வாத் ஆட்டா தான் யூஸ் பண்ணுறேன், கூட கொஞ்சமாக மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிராஜுவலாக பிசையும் போது தான் நல்லா வரும், சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி ஒரே வாட்டி இது பண்ணாக்கா பிச்சு பிச்சுன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். இந்த ஸ்டேஜ் வந்த அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசையலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோ போதும், அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுனாக்கா நம்மளால் திரட்ட முடியாது. பாருங்க, இப்போ அந்த பவுலில் இருக்கிற மாவெல்லாம் வந்துடும், எண்ணெய் போட்டதுனால எதுவும் ஒட்டாமல் வந்துடும் எல்லாமே. ஸோ கொஞ்சமாக ஒட்டி இருக்கிறதெல்லாம் நான் இப்படி தேய்ச்சி எடுத்துருவேன் எப்பவுமே. நான் பிசைய முடியலன்னா நிறைய மாவு இருக்கும்போது நம்ம அப்படி தூக்கி அடித்தா நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் முந்திரி எல்லாம் பிக் பாஸ்கெட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இது நல்லா இருக்குது, இது பாப்புலர் பிராண்ட்.
ஸோ இது ஜஸ்ட் 120 rupees பே பண்ணதுக்கு. ஒரு 10 முந்திரி நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, பரவாயில்ல. இது ஒடிக்காத முந்திரி, ஸோ முழுசாகவே ஊற வச்சுக்கலாம். சைடில் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி ரஃப் கட் தான் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ அண்ட் ஆனியன். எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், நல்லா வதக்கிக்கோங்க. இதில் டொமேட்டோ கொஞ்சம் பட்டை, லவங்கம், டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி வதக்கி எடுத்துடலாம். நிறைய பேர் அப்படியே கூட செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சால் அது ஆல்மோஸ்ட் தக்காளி சட்னி மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு, டொமேட்டோ போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். நான் நிறைய போட மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 5 பல் பூண்டு போடும். ஒரு குட்டி சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 லவங்கம். இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சூடு இன்னும் ஆறலை, கொஞ்சம் ஆறின உடனே நான் பேஸ்ட் பண்ணிடலாம், அதை அரைச்சிடலாம். பாருங்கள், பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஊற வச்ச முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த மாதிரி முந்திரி வந்து ஆட் பண்ணாமல் தான் நான் அரைப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் ஆட் பண்ணி அரைச்சிட்டேன், டைம் ஆகிடுச்சு டின்னருக்கு. ஸோ நம்ம சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். பேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம டைரெக்டாக பட்டர் ஆட் பண்ணலாம். பட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ண உடனே உங்கள் பேன் ஹீட்னால் உங்களுக்கு பட்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தீர மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சேஃப். நான் இந்த மாதிரி ஒரு சாலிட் பீஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா சாட் பண்ணுங்கள். இது வந்து அந்த பச்சை வாசனை போகணும், போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா சாட் பண்ணுங்கள். நீங்கள் பட்டர் இது முந்திரி போட்டதுனால உங்களுக்கு நல்லா கொஞ்சம் எலும்பி வரும், ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கரம் மசாலா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பாயில் ஆகிட்டு வருது.
இதில் நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் இது கொதித்து வந்த அப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்த அப்புறமா ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நான் பாலே யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் பால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொரியாண்டர் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மெத்தி தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல்லு, அரோமா நல்லா வந்திருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் பாயில் ஆனதும் நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிடலாம். க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா இருக்குது குவாலிட்டி, நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் சரியாக அரைக்காமல் விட்டேன் போல். இது கொஞ்சம் முந்திரி எல்லாம் அப்படி இப்படி இருக்குது. நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போடுங்க. நல்லா கொதிக்க கொதிக்க இந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பன்னீர் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். தட் இஸ் மில்க். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இப்போதைக்கு இல்லை, அதனால் நான் மில்க் யூஸ் பண்ணுறேன். பால் ஆடையோடு சேர்த்து இந்த ஈடு இருக்குதுங்க, இந்த ஈடு தான் முக்கியம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி போட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் பரோட்டா மாதிரி இருக்கும். ஸோ பசங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இன்னும் எக்ஸாக்டாக பரோட்டா மாதிரின்னா காட்டுறேன் அது எப்படின்னு. எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, நல்லா வேக விடுங்க.
எக்ஸாக்டாக பரோட்டா மாதிரி வேணும்னா முன்ன பின்ன அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும். நான் சரியாக மடிக்கலை. ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு பசிக்கு, என் பையன். பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதை நல்லா இடிச்சுட்டு தட்டிட்டு கொடுங்க. ஸோ பரோட்டா மாதிரி இருக்கும். டேஸ்ட் கூட பரோட்டா மாதிரி தான் இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே, டின்னர் ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி என்கிற பரோட்டா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.